பாரம்பரிய வைத்தியத்தில் தொண்டை புண், தொண்டையில் ஏன் புண் வருது? அதிக அளவு நீங்கள் இந்த ஏசி ரூமில் படுக்கிறவங்களுக்கு முதல்ல தொண்டை தான் எரியும். அதிக அளவு வெளியில் போய் வெயிலில் நடக்கும்போது வாய் வழியாக அந்த அனல் போய் 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 தொண்டை புண் வந்துடும். இவங்களுக்கு முக்கியமான மருந்தாக தூதுவளை இலை, பன்னீர் ரோஜா, நாட்டு மாட்டு நெய், தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். தொண்டைப்புண், தொண்டைப்புண் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னாக்கா, குழந்தைங்களுக்கு கூட தொண்டையில் புண்ணு வந்துடும். ஏன் புண்ணு வந்துருக்குது அப்படின்னாக்கா, இப்போ வெப்ப காலத்தில் ஐஸில் வச்ச தண்ணி, ஐஸ்கிரீமு, ஐஸில் வச்ச ரொம்ப அதிக கூலிங்கான அந்த ஜூஸு, பழ ஜூஸு, பழங்கள் ஐஸில் வச்சது, அதெல்லாம் குழந்தைங்கள் சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்ல தண்ணியில் போட்டு ஜில்னஸாக இருக்குதுனாக்கா அதை எடுத்து சாதாரணமாக இருக்குது தண்ணியில் கொஞ்சம் நேரம் பழங்களைனாலும் அல்லது ஜூஸ்னாலும் ஐஸ்கிரீம்னாலும் ஒரு பாத்திரத்தில் வச்சு போட்டு அதிக ஜில்னஸ் அந்த குளிர்ச்சி தன்மை போக விட்டுட்டு அதுக்கப்புறமா குழந்தைகளுக்கோ பெரியவங்களோ நீங்கள் சாப்பிட்டீங்கனாக்கா அந்த தொண்டையில் இருக்கிற டான்சிலில் புண்ணு வராது, எரிச்சல் எரியாது, அந்த குரல் வலை கீரல் விட்ட மாதிரி உடஞ்சிரும் அல்லது சிகப்பாக வீங்கிரும். வீங்கிக்கிருச்சுனாக்கா நீங்கள் உமிழ்நீர் கூட முழுங்க முடியாது, தண்ணி முழுங்க முடியாது. அப்படி இருக்கிறப்போ உணவே சாப்பிட முடியாமல் நம்மளுக்கு அந்த தொண்டை வலின்றது இருக்கும். தொண்டை புண்ணு ஆறுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். தூதுவளை, தூதுவளை ரொம்பவும் சளியவும் வெளிக்கொண்டுட்டு வரக்கூடியது, தொண்டை புண்ணை சீக்கிரம் ஆற்றக்கூடியது. நல்ல சீக்கிரமாக புண்ணு ஆறணும்னா கூட்டு மருந்தோடு நாம் இந்த மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் பாடகர்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த மருந்து சீக்கிரமாக தொண்டை புண்ணை ஆற்றக்கூடியது. தூதுவளை, தூதுவளை முள் நீக்கிட்டு கொஞ்சமாக நல்லா ஒரு கவரு, கை க்ளவுஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கிட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு, துவர்ப்பு தன்மை உள்ள பன்னீர் ரோஜா எப்போவுமே தொண்டை புண்ணை சீக்கிரம் ஆற்றக்கூடியது. சீக்கிரமாக அவங்களுக்கு அந்த எரிச்சல், வலி, புண்ணு இருக்கிறதெல்லாம் புண்ணை ஆற்றிடும் சீக்கிரம். கூட்டு மருந்தோட அந்த பன்னீர் ரோஜா ஒன்று எடுத்துக்கிறணும். தூதுவளை ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது. இது ரெண்டையும் சேர்ந்து அரைச்சி நல்லா கூழாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது. இப்போ அது கூட நாட்டு மாட்டு நெய், நெய் தாராளமாக 1 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும். நாட்டு மாட்டு நெய் எப்படியப்பட்ட தொண்டை புண்ணும் உங்களுக்கு வலி இருந்துக்கிட்டுச்சுனாலும் அந்த வலியை சீக்கிரமாக போக்கக்கூடியது. ஒரே நேரம் சாப்பிட்டாலுமே உங்களுக்கு புண்ணு, அந்த வலி, உமிழ்நீர் சுரக்கிறது எல்லாமே உமிழ்நீர் நல்லா முழுங்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நாட்டு மாட்டு நெய் புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது. தேவையான அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறணும். நெய் சேர்த்துருக்கிறதுனால தேன் சேர்த்து கொடுக்குறப்போ குழந்தைங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். தூதுவளை சாறு கசக்காது. நெய் தேன் கலந்துட்டதுனால சிறப்பாகிரும், ஒரு டானிக் மாதிரி ஆயிரும், நல்லா மணமாக இருக்கும். இது குழந்தைங்கன்னா தொட்டு தொட்டு நாக்கில் நீங்கள் வச்சு விட்டீங்கனாலுமே அவங்களுக்கு அந்த புண்ணுன்றது ஆறிடும், எப்படியப்பட்ட குழந்தைங்கனாலும். அதே மாதிரி ஐஸில் நீங்கள் கொடுத்துட்டீங்கனாக்கா தெரியாமல் கடைசியில் கொஞ்சம் வெது வெதுன்ற தண்ணீர், சுடு தண்ணி குடிக்க கொடுத்துட்டிங்கனாக்கா அவங்களுக்கு அந்த புண்ணுன்றது வராது. தொண்டை புண், தொண்டை புண் வந்துச்சுனாலே பேச முடியாது, சாப்பிட முடியாது, முழுங்க முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. ஏன்னா உள்ளே அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு முக்கியமாக தூதுவளை, தேன், பன்னீர் ரோஜா, நாட்டு மாட்டு நெய், இது கலந்த கலவையை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதை எடுத்து ஒரே நேரம் இப்போ சாப்பிட்டிங்கன்னா 1 மணி நேரத்தில் சரியாயிடும். அப்படியே அதுக்கப்புறம் மருந்து தேவையில்லை. அவ்வளவு அற்புதமாக வேலை செய்யும். இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.